வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே ரேப்பிடோ ஓட்ட போகிறோம். அதில் எவ்வளோ வருமானம் வருது, என்ன கஷ்டங்கள் இருக்குது, என்ன இன்பங்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் இந்த ஃபுல் விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ரேப்பிடோ விளாக் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். நான் மதுரையில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ அப்கமிங் மதுரையில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கு ரேப்பிடோ அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப டல்லாக இருந்துச்சு, இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருக்காங்க அம்மா. மதியத்துக்கு நம்மளுக்கு இதே சாப்பாடு தான். வீட்டிலே ஆன் பண்ணியாச்சு மக்களே. மணி 10:30 ஆயிடுச்சு மக்களே. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு மக்களே. 10:30க்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். அரை மணி நேரம் வந்து மாட்டுத்தாவணியில் சும்மாவே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக 11 மணிக்கு ஒரு ரைடு விழுந்துச்சு. மாட்டுத்தாவணிலேருந்து வில்லாபுரம், அப்புறம் வில்லாபுரத்துலேருந்து மதுரைக்குள்ளே வந்தோம். அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் ஏரியா. அங்கேருந்து போத்தீஸ் கிட்ட ஆர்டர் விழுந்துச்சு. அங்கே போய் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போத்தீஸில் இருந்து இங்கே பொன்மேனி காலவாசல் இப்போ 3 ரைடு முடிச்சிருக்கோம். மணி வந்து 12:10 ஆயிடுச்சு. ஆனால் அரை மணி நேரம் வெட்டியாக நின்றுட்டோம் ஸ்டார்டிங்லேயே. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக திட்டுவீங்க மனசுக்குள்ளே, உங்களுக்கு தான் காசு தராங்க எதுக்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு நாள் ரேப்பிடோ ஓட்டினா உங்களுக்கு அதோட வழி புரியும். ஆனால் எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். ஒரு இடத்துல நின்று காஃபி சாப்பிட்டேங்க. எதுத்தாப்பில் வண்டி நிப்பாட்டின இடம் வந்து ஆட்டோ ஸ்டாண்டு போல் எம்டிஆர் இருந்துச்சு பிளேஸ். நான் போய் நிப்பாட்டிட்டேன். ஏன் நேரம் பார்த்து நான் வண்டி எடுக்க போகிறப்ப எனக்கு ரைடு விழுகுது. எல்லாம் திருன்னு என்னைய பார்க்குறாங்க உரைச்சிக்கிட்டு. வண்டி எடுத்துகிட்டு வேகமாக ஓடி விட்டேன். காலவாசல் நின்றுட்டு இருந்தேன் மக்களே. ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதாவது ஒரு ரைடு வந்துச்சு. அந்த அண்ணன் ஃபோன் பண்ணோன்னே அண்ணே இந்த மாதிரி இங்கே போகணுன்னு சொன்னாப்புல, பக்கத்தில் தான் சொன்னாப்புல. அப்புறம் சொன்னாப்புல இன்னும் 3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குப்பா, நீ இறக்கி விட்டுரு, நான் உனக்கு பார்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு காலவாசல்லேருந்து பக்கத்துலேயே ஒரு தெருவில் இறக்கி விட சொன்னாங்க. அதாவது சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அந்த அண்ணன், அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுத்தாச்சு. இப்போ 2வது இடத்துக்கு வந்து ஐயர் பங்களா பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே ஐயர் பங்களாலேருந்து அடுத்து வந்து ஒத்தக்கடை போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட வந்து 15 கிலோமீட்டருக்கு மேலே லாங் ரைடு. ஸோ இப்போ அந்த அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த அண்ணனை இறக்கி விட்ட மக்களை இறக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு 2 ரைடு எடுத்து முடிச்சாச்சு. வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஓயாமல் டீஹைட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குங்க, முடியலை. கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளை வந்து ஸ்கேம் பண்ண தெரிஞ்சாங்க. அதாவது நான் வந்து வெற்றி சினிமாஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு ரைடு வந்துச்சு. எங்கே வரணும்னு கேட்டதுக்கு ஏஆர் ஹாஸ்பிட்டல் வாங்க, ஜங்ஷனில் ட்ராப் பண்ணிடுங்க, 80 ருபீஸ் காமிக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் தந்துடுறேன், 100 ரூபாயை தந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. என்னடா அது இப்படிலாம் நடக்காதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் வந்துட்டு அட்ரஸை கூப்பிட்றேன், இந்த மாதிரி என்னோடய ஆன்ட்டி வராங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏதோ ஹிந்திக்காரன் தான், தமிழ் பேசினாங்க. ஹிந்திக்காரன் தமிழ் வார்த்தையில் பேசுன மாதிரி இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஏதோ ஒரு மெசேஜ் வந்து ஃபோன்பேல கூகுள் பேலையோ 5200 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அது எப்போவுமே ஃபேக் மெசேஜ் நிறையா வரும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 5500 கிரெடிட் பண்ணியிருக்கேன், எங்கள் ஆன்ட்டிக்கு பண்ண தெரியாது, ஏஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 500 நீங்கள் கட்டணும், அதனால் இந்த ஃபோன்பேல நம்பரில் வந்து அந்த 5000 ரூபாயை போட்டுட்டு நீங்கள் 200 வச்சுக்கோங்க, வெயிட்டிங் சார்ஜுக்கு ஒரு 100 வச்சுக்கோங்க, ட்ராப்புக்கு ஒரு 100 வச்சுக்கோங்க. நான் சிரிச்சுக்கிட்டே கெட்ட வாரத்தில் 5 விட்டு. மணி 3:30 ஆகுதுங்க. ஆர்டர் உழுகுது, கேன்சல் ஆகுது. ஏன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குங்க இங்கே மதுரையில். ஸோ அதனால் வந்து ஓவர் மழையாக இருக்கனால ரைடு எதுவுமே எடுக்க முடியல. ஓரமாக உட்காந்துருக்கோம். என்ன கிளைமேட்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப மழை பெய்யுது, திடீர்னு ரொம்ப வெயில் அடிக்குது. இது எதுவுமே ஒரே நாள் நடக்குது. எல்லாமே நைட்டு பார்த்தா குளிர் உழுகுது, வண்டி சீட்டு பூரா பனியாக இருக்குது. கிளைமேட்டை வர அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியலை. மனுஷங்க மாதிரி அதுவும் மாறுது போல். பின்னாடி பார்த்தீங்கன்னா கதிர் நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாப்புல. மணி 4:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. 5 போகுது. தூக்கமாக வருது. மழை நின்றுச்சு. உட்காந்து பெடெக்ஸ்லாம் ரொம்ப எரியுதுங்க. ஒவ்வொரு சிக்னலுக்கு எந்திரிச்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா எரியாமல் இருக்கிறதுக்கு? வண்டி இப்போ தான் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. சர்வீஸ் போயிட்டு வந்த வண்டி மாதிரியே இல்லை. பூரா ஓட்டி 2 நாள் மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு மழை சகதியாக இருக்குது. நானும் டெய்லி துடைக்கணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. மக்களே, காலவாசல் சைடு வந்தேன். எங்கிட்ட கொண்டு வந்து ஒரு ட்ராப்பு, இந்த ஒரு ஏதோ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அங்கே இறக்கி விட்டேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பன்னின்னு. அந்த பன்னிட்ட ஒன்று சொல்லணும், வெள்ளையாக பிறந்திருக்கு. வெயிலில் சுற்றி எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்க. மக்களே, வீட்டிலேருந்து மில்க் பிக்கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பசிக்கு சாப்பிட்டுக்கிறதுக்கு. லைட்டாக இரவு ஆகிக்கிட்டு இருக்கு. ஆர்டர் உழுகலை. அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. நைட்டு வந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், பட் ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது, கண்ணை கட்டுது, அந்த மாதிரி இருக்குது. மக்களே, ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து கரெக்டாக 9 ஆகுது. காலையில் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் 9 மணிக்கு முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 10.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வந்து ரேப்பிடோ ஓட்டியாச்சு.
மொத்தம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா ரேப்பிடோ ஆப்பில் வந்து 798 ரூபா, அதாவது 800 கிட்ட வந்துருச்சு. கமிஷன் போக ஜிஎஸ்டி போக எல்லாம் போக அவ்வளோதான் வந்திருக்கு. 15 ஆர்டர் எடுத்து 15 ரைடு எடுத்திருக்கோம். ரேப்பிடோ ஓட்டி ஏர்ன் பண்ணதில் வந்து 798 ரூபா ஆப்பில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். தனியாக நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி தனியாக ஒரு ரைடு எடுத்தோம், அதுக்கெலாம் சேர்த்து 1405 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் எவ்வளோ செலவாயிருக்குன்னா 270 ரூபா பெட்ரோல் செலவாயிருக்கு. 30 ரூபா, அதாவது காலைல ஒரு காஃபி ஈவினிங் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிருந்தோம். சாப்பாடுக்கு ஒரு 60 ரூபா செலவு பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை மறந்துட்டோம். ஸோ சாப்பாடுக்கு ஒரு 60 ரூபா செலவு பண்ணியிருந்தோம். 60 ப்ளஸ் 330 ரூபா வந்து எக்ஸ்பென்ஸு. 330 ரூபா போக 1075 ரூபா ப்ராஃபிட் நம்மளுக்கு இன்றைக்கி. மொத்தம் 10 மணி நேரம் ஓட்டியிருக்கோம், விச் இஸ் ஓகே. எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஜொமேட்டோ எடுத்துக்கிறேன். ஜொமேட்டோவில் எப்படின்னா நான் ஃபுல் டே, அதாவது காலைல 11 மணிக்கு லாகின் பண்ணுவேன், நைட்டு 12 மணி வரையும் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட 13 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நான் ஜொமேட்டோ ஓட்டியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னா 1500 ரூபா 1600 ரூபா வரும். எல்லா செலவும் போக 1300 ரூபா கையில் நிற்கும் 13 மணி நேரத்துக்கு. கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் தான் வரும், ஆனால் ரேப்பிடோ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணும். காலைல 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன், நைட்டு வந்து 9 மணிக்கு முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 10 மணி நேரம். 10 மணி நேரத்துலேயே நான் 1400 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன். ஸ்விக்கியில் 13 மணி நேரம், ஜொமேட்டோவில் 13 மணி நேரம் லாகின் பண்ணியிருந்தப்போ எனக்கு 1500 ரூபா 1600 ரூபா வந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து 1400 ரூபா வந்துருச்சு. செலவு எனக்கு வந்து 300 ரூபா போயிருச்சு, 330 ரூபா. பேலன்ஸ் இருக்கிறது வந்து 1105 ரூபா தான் சம்திங் நிற்கிது. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஏர்னிங்ஸு 10 மணி நேரம் ஓட்டினதில், விச் இஸ் எனக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் வண்டியோட தேய்மானம் அதிகம். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அப்படி கிடையாது, வெறும் சாப்பாடு மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ரேப்பிடோவில் வந்து வண்டியோட தேய்மானம் அதிகம். இதில் தனியாக எனக்கு ஒரு சவாரி வந்துச்சு, அதாவது நான் ஒருத்தவங்களை இறக்கி விட்டு அவங்களே 2-3 ஸ்டாப்லாம் போக சொன்னாங்க. அவங்க எனக்கு 250 தந்தாங்க. ஸோ நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கியிருக்கேன், இது ஆப்பில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக கம்பேரிசன் வந்து ஆப்பில் நம்மளுக்கு வந்த பேமெண்ட் வந்து 798 ரூபா, ஆனால் நம்மளுக்கு நம்ம சம்பாதிச்சது 1400 சில்லற 1405 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். மொத்தம் 600 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அதில் தனி சவாரி வந்துச்சு. ஸோ இப்படி வாங்கினா மட்டும்தான் எடுக்க முடியும். இப்படி வாங்கினாட்டி வெறும் 800 ரூபா வச்சுக்கோங்க. 10 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். 800 ரூபாவில் என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து 330 ரூபா போச்சுன்னா 470 ரூபா 10 மணி நேரம் சம்பளம் எப்படி ஓட்ட முடியும்? ஸோ நிறைய பேர் எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 440 ரூபா 10 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு யூஸுமே இல்லைல்ல. ஸோ அது வந்து வண்டிக்கு போயிடும், உடல்நலைக்கு செலவுக்கு போயிடும், அந்த மாதிரியே போயிடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டால் தான் கொஞ்சமாவது ப்ராஃபிட்டபுளாக யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது எங்களுக்கும் சரி, ஆட்டோ டிரைவர் அவங்களுக்கு சரி, சேம் தான். ஸோ 20-30 ரூபா ரீசனபிளாக அவங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுங்க, அதிகமாக கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். நானும் அதே தான். நான் இப்போ ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு எனக்கு ரேப்பிடோ தேவைப்படுச்சுன்னா ரீசனபிளாக கேட்டாங்கன்னா ஓகே நான் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு, அதிகமாக கேட்டாங்கன்னா நான் தரமாட்டேன், வேற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கோட விளாக் முடிஞ்சு. உங்களுக்காக ரேப்பிடோ ஃபுல் டே ஓட்டி காமிச்சாச்சு. இப்படி தான் மதுரையில் ஏர்ன் பண்ண முடியும். என்ன சில பாயிண்ட்ஸ்னால் வெயில் அடிக்கும் போது அதிக டீக்ரேட் ஆகுது, அதனாலே நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, ஜூஸ் குடிக்க வேண்டியது அந்த மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. வண்டியை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சில பேர் கொஞ்சம் ரூடாக பேசுவாங்க, சில பேர் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காமல் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ்டாக வண்டியை ஓட்டிட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்து நீங்கள் நல்லா சம்பாரித்து லைஃப்பில் வந்து ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, உள்ளம் கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருங்க. ஸோ எல்லாத்துக்கும் குட் நைட். அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களை மிஸ் பண்ணுறது கார்த்திக்ஸ் வே. கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.